அனைவருக்கும் வணக்கம். நர்சரி டூர் வீடியோ போட சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. இப்போ நர்சரி டூர் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரே பார்ட்டில் கொண்டு வர முடிகிறது கஷ்டமுங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அதனால் 2-3 பார்ட்டாக போடுவோம்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. முதல் எடுத்தோன்னே நம்மக்கிட்ட இந்த எருக்களை நாற்று 1000 எருக்களை நாற்று போட்டு வச்சுருக்குது. இது நம்ம பொள்ளாச்சி காண்டீபம் அண்ணனுக்காக போட்டு வச்சுருக்குதுங்க. அவங்க தென்னந்தோப்பில் இதை சுற்றி வரோம் நட்டுட்டு அப்பப்போ பசுந்தாள் உரத்துக்காக அறுத்து போடுறதுக்குங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி எருக்களை நாற்று உற்பத்தி பண்ணி சுற்றி வரோம் நட்டுக்குங்க. ஏன்னா தரிசு நிலமெல்லாம் முந்தி நிறையா கிடந்தது, தரிசில் எருக்களை இருந்ததுங்க. அந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு 3 எருக்களை நாற்று தேவைப்படும். அந்த ரேஷியோவில் நட்டு வச்சுக்கோங்க. சும்மா காட்டுக்கும் நட்டு வச்சுட்டு அறுத்தறுத்து போட்டே இருந்தீங்கன்னா பூமி நல்லா வளமாயிருமுங்க. அதாவது காரசத்து அதிகமாயிரும். பூமியில் எதை போட்டாலும் விளையுமுங்க. அதுக்காகத்தான் எருக்களை நாற்று போட்டு வச்சுருக்குது. அவர் வந்தாருன்னா எடுத்துகிட்டு போயிடுவார். இல்லை நம்மக்கிட்ட எருக்களை நாற்று ஆர்டர் பண்ணோன்னா நீங்கள் தை மாதமே எனக்கு சொல்லிடுவோனுங்க, இத்தனை நாற்று வேணும்னு. அப்போ தான் நம்ம விதை எடுத்து போட்டு தர முடியும். திடீர்னு கேட்டால் இது கிடைக்காதுங்க. எருக்களை நாற்று வேணுங்கிறவங்க முன்கூட்டியே ஜனவரி மாதமே எனக்கு தகவல் கொடுத்துருங்க, நான் போட்டு வச்சுருவேன். இது சிகப்பு கத்தாழை நம்ம போன வருஷம் நட்டுவிட்டோம். சிகப்பு கத்தாழை நிறையா கேட்டீங்க. இந்த வருஷம் சிகப்பு கத்தாழை கன்று தயாராகிடுதுங்க. சாதா கத்தாழைக்கு சிகப்பு கத்தாழைக்கு என்ன வித்தியாசம்னா, சாதா கத்தாழை ரொம்ப கசப்பாக இருக்குது. சிகப்பு கத்தாழை கசப்பு இருக்காதுங்க. நீங்கள் கழுவாமையே சாப்பிட்லாம். அறுத்து இந்த ஜெல் எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். சுத்தமாக கசப்பு இருக்காது. அடுத்தது அந்த சாதா கத்தாழை உங்களுக்கு கவத்தை கூட்டிருமுங்க. கவங்கட்டிக்கு ஒரு 10 நாளெல்லாம் சாப்பிட்டா. இது எவ்வளவு சாப்பிட்டாலும் எத்தனை நாளைக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டாலும் கவத்தை ஏற்படுத்தாதுங்க. அதாவது உடனடியாக டக்குன்னு உடம்பை குளிர்ச்சி பண்ணி அது கவங்கட்ட வச்சிரு. இது அந்த மாதிரி பண்ணாது, மெதுவாக வேலை செய்யுங்க. அதனால தான் சித்தர்களே சிகப்பு கத்தாழையை பயன்படுத்துவதாக சொல்லப்படுதுங்க. இது சித்தகத்திங்க. சித்தகத்தி ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சக்காட்டுக்குள்ளே நட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்க, செம்மங்குச்சின்னு சொல்லி. ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் நட போடும்போது இந்த விதையும் ஊனிடுவாங்க. விதை ஊனி இந்த மஞ்சள் அறுவடையாக வரைக்கும் இது மரமாட்டம் ஆயிருங்க. இது எதுக்காக மஞ்சக்காட்டுக்குள்ளே ஈரோட்டில் நடுறாங்க அப்படின்னா, நைட்ரஜன் சத்தை பூமிக்கு இழுத்து கொடுக்கறதுக்காக. மஞ்சள் செடினால் இழுக்க முடியாது. மஞ்சள் செடிக்கு அந்த பவர் பத்தாதுங்கிறதுனால நம்ம செம்மங்குச்சி அங்கங்கே காடு ஃபுல்லாக ஊனி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நைட்ரஜன் இழுத்து கொடுத்துரும். அதே மாதிரி இந்த செடி ஏன் போட்டு வச்சுருக்கிறோம்னா, நம்ம உணவு காடுகளில் அங்கங்கே நட்டு விட்டிங்கன்னா நைட்ரஜன் இழுத்து கொடுத்துட்டே இருக்குது. கூட இருக்கிற தாவரங்கள் நல்லா வளருங்க. அதுபோக நல்லா மல்ச்சிங் இது உளுந்துகிட்டே இருக்குது. இலதலை உளுந்து நல்லா மக்கும் கிடைக்கி. நம்ம மிந்தி மஞ்சக்காட்டில் சுற்றியுமே ஆமணக்கு போட்டாங்க. அதுக்கு ஊடுபயிராக அங்கங்கே துவரை ஊனி வச்சாங்க. வாய்க்காலாக சேனக்கிழங்கு போட்டாங்க. இதெல்லாம் என்ன ரீசன்னா, நல்லா ஈல்டு கொண்டு வர்றதுக்காக. இதெல்லாம் ஊடுபயிராக இருந்தால் தான் ஈல்டு வரும். இன்றைக்கி எதாவது ரசாயன உரங்கள், ரசாயன மருந்துகள் வந்துட்டதுனால அதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இருந்தாலும் ஞாபகப்படுத்தி சொல்லிடுறேன். அதே மாதிரி பேட்டனாக உருவாக்கணுமுங்க. நம்ம உணவு காட்டிலையுமே ஆமணக்கு கட்டாயம் வேணும், துவரை கட்டாயம் வேணும். இந்த சித்தகத்தையும் நட்டு விட்டால் காடு வளமாயிக்குங்க. ஏன்னா பூமியினுடைய கரிம வளத்தை ஏற்றணும்னாவே எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வர வச்சுக்க முடியும். ஃபாரஸ்ட் எப்படிங்க, எல்லாமே வருதுங்க. ஏன்னா இலதலை மக்குகள் விழுந்து பூமியினுடைய கரிம சத்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே எல்லாம் வருதுங்க. அதுக்காக சித்தகத்தி போட்டு வச்சுருக்குது. உணவு காட்டில் அங்கங்கே இதையும் நட்டு வைக்கணும். இதே விதை விழுந்து முளைக்க தொடங்கிருங்க. ஒரு 4 முறை நட்டிங்கன்னா போதும். இது முள்ளு சீத்தா கன்றுங்க. முள்ளு சீத்தா கன்று பெருசும் இருக்குது, இது சின்ன கன்றுங்க. இது ஒன்றும் வளரணும். நான் உங்களுக்கு கொடுக்குறது அங்கே பெரிய கன்று அந்த பக்கம் இருக்குது, அதைத்தான் கொடுப்போம். முள்ளு சீத்தா பழத்தினுடைய தேவை இன்னும் அதிகமாகுங்க. ஏன் அப்படின்னா, உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றுறதுல முள்ளு சீத்தா பழமாட்டம் ஒரு பழமே இல்லைங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அதான் கேன்சர் வரைக்கும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருதுன்னா பார்த்துக்குங்க. ஒவ்வொரு செல்லையும் போய் சுத்தம் பண்ணிடு. ஏன்னா இது அதிகமாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் அப்புறம் விதைக்காக எடுக்கிற பழத்தெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன். அது சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. உடம்பு கழிவுகளே வெளியில் போய் அந்த உடம்பே முள்ளு சீத்தா மணமாக அடிக்க தொடங்கிடு. அப்படி அந்த சீசன் வரும்போது இந்த பழத்தையும் நம்ம சாப்பிடணும். எல்லா உணவு காட்டிலையும் எல்லா வீட்லேயுமே இந்த முள்ளு சீத்தா மரம் வச்சு வளர்த்தே ஆகணுங்க. ஏன்னா இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குது. நோய்கள் பெருகிட்டே இருக்குது.
கேன்சர் மாதிரி நோய்கள்லாம் நம்மளை மிரட்டிகிட்டே இருக்குது. அதனால் வந்து அதுக்கு அருமையான உணவு முள்ளு சீத்தாப்பழம். அதனால் வந்து எல்லா உணவு காட்டிலையுமே எல்லா வீட்லேயுமே ஒரு 2 வச்சு வளர்த்துடுங்க. இது வந்து நாட்டு பாக்குங்க, நாட்டு பாக்கு போட்டு வச்சுருக்கிறோம். ஏன்னா வர்றதெல்லாமே எல்லா பக்கம் ஹைப்ரிட் பாக்காகவே போட்டிருக்கிறதுனால நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்டில் ஒரு 4 பாக்கு செடியாவது நட்டு வச்சுக்கோணுங்க. ஏன்னா வள்ளலாரே வந்து வெத்தலை பாக்கு போட சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நான் போய் ஹைப்ரிட் பாக்கில் போட்டு அதனுடைய பலன் கிடைக்காம போயிடுதுன்னு என்ன பண்ணுறதுங்க. அதனால் நம்ம தோட்டத்துலேயுமே நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்லேயுமே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு 4 பாக்கு செடியாவது நட்டு வச்சுக்குவோம். நம்ம தேவைக்குங்க. விற்பனைக்கு இது எடுபடாதல்ல. ஏன்னா அது இத்தாசோடு இருக்குது காய், இது இத்தோடு இருக்குது. அப்போ வாங்க மாட்டாங்க. அது வெயிட் வரும். இப்படி பல கணக்கு இருக்குல்ல. அதெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லுமுங்க, நம்ம சொல்ல முடியாதல்ல. இது மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யாங்க. இது வந்து பன்னீர் மணமே அடிக்கி. இது நல்ல உயரமான செடியே நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து பன்னீர் மணமே அடிக்கி அருமையான ஒரு இதுங்க. நம்ம திருப்பூரில் கூட நண்பர் தோட்டத்தில் இது வச்சு வளர்த்து காய்ச்சிட்டு இருக்குதுங்க. அதனால் இந்த ஒரு சில தாவரங்களெல்லாம் வைக்கும்போதே நம்ம அந்த ஃபுட் ஃபாரஸ்ட் உருவாக்குறதுக்கு உண்டான மெத்தடை உருவாக்கிடணும். அந்த குளிர்ச்சியில் கொண்டு போய் வச்சா வந்துடும். கேரளாவில் வருதுன்னா கேரளாவில் ஏன் வருதுங்க, மரம் அதிகமாக இருக்கிறதுனால மரமோட மரமாக சேர்ந்து இதுவும் வந்துடுது. அடுத்தது ஜாதிக்காய். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நாட்டு ஜாதிக்காய். ஜாதிக்காயிலையும் நிறைய வெரைட்டியெல்லாம் வந்துடுது. இது நாட்டு ஜாதிக்காய் மரமுங்க. இது வந்து பப்ளி மாஸுங்க, அந்த ரோஸ் கலர் பப்ளி மாஸு. இப்போ கூட ஒரு 20 பழத்தை எடுத்துகிட்டு வந்து அறுத்து வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோ நம்ம வீடியோகிராஃபர் வந்து தொலைச்சி போட்டாருங்க, செல்லில் டெலீட் பண்ணார், அப்படியே காணாமல் போயிடுதுனாரு. அப்போ நான் சொன்னேன், வாயில் பேசி பொருளை விற்க முடியாதுங்க, அதுக்காகத்தான் அது கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ரோஸ் கலர் விதையோட காய், விதையோட பழம், அது 20ஐயும் அறுத்து வச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி விளக்கம் சொல்லி விற்கிறதுன்னு தான் தெரியல. எல்லாம் பேசி விற்று போடலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம இவர்கிட்ட அடிக்கடி அதைத்தான் சொல்கிறது. செயலும் நடவடிக்கையும் மட்டும்தான் பார்ப்பாங்க மக்கள். பேசுகிறதுக்கெல்லாம் ஆளுக்கு கிடக்குதுங்க. எக்காச்சக்கமாக பேசுன்னு பேசுகிறாங்க. அதனால் அந்த வீடியோ போயிடுது. ஒரு 1000 செடி ரோஸ் கலரில் போட்டு வச்சுருக்குறோம். அதுவும் வந்தால் எடுத்துக்கலாம். நிறையா செடி வேணுங்கிறவங்க அதில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இவ்வளவுதான் இருக்குதுங்க. ரோஸ் கலரு பப்ளி மாஸ் தான் பார்த்துருப்பீங்க. வேணுங்கிறவங்க இது வந்து எடுத்துக்கலாங்க. இந்த நம்மக்கிட்ட வந்து இந்த வருஷம் மஞ்சள் ரம்பூட்டான் உருவாக்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் சிகப்பு கலர் ரம்பூட்டான் பழம் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து மஞ்சள் கலர் ரம்பூட்டான் பழமுங்க. இது ஒருத்தர்கிட்ட சொல்லி நாற்று வாங்கிச்சு போட்டு கொடுக்க சொல்லி, அவர்கிட்ட மஞ்சள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். இது வாங்கி வச்சுருக்கிறோமுங்க. இது வந்து மஞ்சள் ரம்பூட்டான். இது வந்துங்க சிகப்பு கலர் பன்னீர் கொய்யா. அங்கே மஞ்சள் கலர் பன்னீர் கொய்யா பார்த்தா இது சிகப்பு கலர் பன்னீர் கொய்யா. இதுவும் பன்னீர் வாசமே அடிக்குங்க. இதுவும் நல்லா கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். இது வந்து வெல்வெட் ஆப்பிளுங்க. நம்ம வீடியோ பார்த்துருப்போம் இல்லைங்க, பங்காளி செந்தில் தோட்டத்தில் காய் பிடிச்சிட்டு இருக்குதுன்னு அந்த வீடியோ பார்த்துருப்போம். அதனுடைய செடி தான் இந்த வெல்வெட் ஆப்பிளுங்க. இதுவும் வந்து எல்லா பக்கமுமே நல்லா காய்க்குது. ஏன்னா செந்தில் அவங்களதெல்லாம் 3000 TDS தண்ணி, 3000 TDSலேயும் நல்லா வருதுங்க. அதனால் இது எல்லா இடத்துலையுமே நல்லா வரும். இது நாட்டு மிளகுங்க. வெரைட்டிக்கு பேர் வந்து பன்னியூருங்க. நாட்டு மிளகு நல்லா கொத்தாக காய்க்கக்கூடிய அருமையான ரகம். நம்ம ஊருக்கும் வந்து இது நல்லா வரும். அதனால் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. அடுத்தது வந்து லிச்சி பழம். இதெல்லாம் லாங் ஷாட்னு ஏதோ ஒருத்தர் எல்லாம் கமெண்டெல்லாம் போட்டிருந்தீங்க. லிச்சி நம்ம ஊருக்கெல்லாம் வராது, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. எங்கள் ஊரினை பற்றி நான் சொல்லிடுறேன். கமெண்ட் போட்டவரோ நீ தூத்துக்குடியா திருநெல்வேலியான்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூருக்கு வந்து இதெல்லாம் வந்துடும். குறிப்பாக உடுமலை, பொள்ளாச்சி, சிறுவாணி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இருக்கிற தென்னந்தோப்புக்குள்ளுகள் நட்டு விட்டால் கட்டாயமாக வந்துடும். இல்லைன்னா வர வைக்கணுமுங்க. அதுக்கு தான் மல்ச்சிங் கொடுக்கக்கூடிய மரங்களை நிறைய நம்ம நட்டு வளர்த்தா தான் அந்த மல்ச்சிங் கொடுக்கும்போது காடு மாறும். ஃபாரஸ்ட்டில் எப்படி எல்லாமே வருதுங்க. அங்கே போய் உரம் போடுறோமா, மருந்தடிக்கிறோமா, எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாமே வருது. காரணம் வந்து அங்கே இலை மக்குகள் உளுந்து பூமி வந்து கரிம வளம் அதிகமாகிடுது. அதனால் எல்லாம் வருதுங்க. நம்ம அப்படி கரிம வளத்தை அதிகப்படுத்திட்டு வச்சோம்னா கட்டாயம் வரும். நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு 4 டிகிரி கம்மியாக இருக்குங்க. வெளியில் அடிக்கிற டெம்பரேச்சருக்கு உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு 3 டிகிரி 4 டிகிரி கம்மி பண்ணிடலாம். அப்படி ஃபுட் ஃபாரஸ்ட்டு உருவாக்கிட்டு வைக்கணும் வேறு இடத்துல இருக்கிறவங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் இருக்கிற மாவட்டங்களில் எல்லா பக்கமுமே நல்லா வருமுங்க.
ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 2 நட்டு வந்துடுதுன்னா அப்படியே இதைய பிக்கப் பண்ணிக்கலாம் இல்லைங்க. நம்ம ஊரில் லிச்சி வந்து எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. இது குடம்புளி. இதுவுமே முந்தி பேரூர் சைடெல்லாம் இருந்திருக்குதுங்க. அப்படியே இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி வெட்டி எறிஞ்சிட்டு இப்போ வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டுக்கிறோம். இல்லை நம்ம சாதாரண புளிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது புளியே வேறைங்க. இந்த புளி தான் பயன்படுத்தணும். நம்ம சாதாரண புளி உடம்புக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது. அதைத்தான் சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க உப்பு புளி காரம்னு. அப்போ இந்த புளி அந்த நம்ம சாதாரண புளி பிரச்சனை, குடம்புளி வந்து உடம்புக்கு நல்ல மருந்துங்க. கேரளாக்காரங்க வந்து இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் படுத்துறதில்ல. இதை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் எந்த நோயுமே வர்றதில்லைங்க. அதனால் நம்ம உணவு காட்டிலையும் வச்சு கொண்டாந்துடலாம். நம்ம முதல்ல இந்த மேற்கு மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். கிழக்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து பேட்டனே வெவ்வேறு போட்டு வச்சுருக்கிறேன். எல்லா இடத்துலையும் எல்லா வரும்னு இல்லை. வந்தோடனே செடி வாங்குறதுக்கு வந்தால் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எந்த ஊர், அந்த விவரத்தை கேட்டு என்ன செடியே கொடுக்குறதுன்னு நான் முடிவு பண்ணி கொடுப்பணுங்க. இது வந்து மஞ்சள் பன்னீர் கொய்யா, அங்கே பார்த்தோம்லங்க பெரிய செடி, அது கூட சேர்ந்தது. இது வந்து பட்டை மரமுங்க, பட்டை. அதுக்கு அடுத்தது கிராம்புங்க. இந்த பக்கம் இது வந்து கிராம்பு செடிங்க. கிராம்பும் நம்ம ஏரியாவில் வர வைப்போம், அவ்வளோதான். அதுவாக வராது எதுவுமே. நம்மளுக்கு அறிவு எத்தனை 6 அறிவு எதுக்கு இயற்கை கொடுத்து வச்சுருக்குது. எல்லாத்தையுமே வர வச்சு விட்டு போகிறது தான் கொடுத்துருக்குது. அதனால் கிராம்பும் வர வச்சு காட்டுறேங்க. நிறையா வராதெல்லாம் வர வச்சுட்டே இருக்கிறோம். கிராம்பும் இங்கே வந்துடுதுன்னா நம்மளே கிராம்பு எடுத்து போட்டுக்கலாமில்ல. அது வெவ்வேறு நாடுகள்லேருந்து வர்றதுனால தான் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எச்சாகி கிராம்பு விலை எச்சாகிக்குது. அடுத்தது இது வந்து சூரியனம் செர்ரிங்க. இது எல்லா இடத்துலையுமே வந்துடுது. இது நட்டால் ஒரு 2 வருஷத்தில் காய் பிடிச்சிருது. 2 வருஷத்தில் காய் பிடிச்சிருதுங்க. எல்லா இடத்துலையும் நட்டு வைக்கல. இனிப்பு புளிப்பு சுவை கலந்துருக்கு. அருமையான பழம். இதையும் குருவியெல்லாம் நல்லா சாப்பிடுமுங்க. இது சும்மா ஒரு 5-6 அடி உயரத்துலேயே புதர் மாதிரி வர்ற அருமையான ரகம். அடுத்தது இந்த பக்கம் வந்து ஆனாப்பழமுங்க. ஆனாப்பழம் வந்து நம்ம காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை மரமாட்டாவே வரும். கருவேப்பிலையில் விட வந்து நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடியது. கருவேப்பிலை வந்து கருப்பு கலர் பழம். இது வந்து வெள்ளை கலர் பழமுங்க. இது உயிர்வேலியாக நட்டுவிடலாம். இது பறவைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடு. இந்த பழத்தினுடைய சுவை வந்து சுக்குமுட்டாயாட்டம் சுறுசுறுசுறுன்னு இருக்குமுங்க. நல்ல மருத்துவ குணம் கொண்ட பழம் ஆனாப்பழம். இதெல்லாம் போன வருஷம் போட்டு வச்ச செடி நல்லா வளர்ந்துருக்குது. இதுவும் ஒரு 2 நட்டுவிடலாங்க. இது வந்து ஆல் சீசன் நாவலுங்க. ஆல் சீசன் நாவல் வந்து வருஷத்தில் 2-3 வாட்டி காய்க்கக்கூடிய அருமையான வெரைட்டி. இது ஜம்பு நாவல் மாதிரியே பெரிய பெரிய காயாக பிடிக்கக்கூடியது. சுத்தமாக புளிப்பே இருக்காது. இதனுடைய மனமே வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது இதுலேயே காட்டிடல, இங்கேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஷார்ட் வீடியோ போட்டிருந்தா அசோக மரத்துக்கு நெட்டிலிங்க மரத்துக்கு உண்டான வித்தியாசம் என்னென்னு. இது வந்து அசோக மரம் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சு கட்டாயம் வளர்க்க வேண்டிய மரம். எல்லா மரங்களும் ஆக்சிஜனை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, பல்வேறு வகையான நன்மை தரக்கூடிய வாயுக்களை சுரக்கக்கூடிய தன்மை கொண்டது மரங்கள். பெண்களினுடைய கருப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு சொல்கிறாங்க. இது நல்லா கொத்து கொத்த இட்லி பூ மாதிரி பூக்கு புங்க மரமாட்டாக படர்ந்து வரும். நீங்கள் வந்து வீட்டுக்கு நிழலுக்கும் வச்சுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி ஒன்றாவது வச்சு வளருங்க. அசோக நெட்டிலிங்க மரத்தை நிறையா அசோக மரம்னு இருக்கிறா, அது வேறு இது வேறு. அடுத்தது வந்து கரும்பூலாஞ்செடி போட்டு வச்சுருக்குதுங்க. அது ஒருத்தருக்கு இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காக உயிர்வேலி மாரி நட்டு விட்றதுக்காக போட்ட கரும்பூலாஞ்செடி. நம்ம நல்ல உயிர்வேலி தவிர முள் இல்லாத புதர் செடிங்க. நல்லா ஓரத்தில் வெட்டி வச்சாலே தலைஞ்சிக்கு. நீங்களே சின்ன சின்ன குச்சி வெட்டி வச்சுக்கலாம். ஒரு 1/2 அடி குச்சியை வெட்டி நட்டு விட்டிங்கன்னா தலைஞ்சிக்கு. கவரில் வச்சு தலையை வச்சு எடுத்து நட்டுக்குங்க. அருமையான உயிர்வேலி தாவரம். அதுக்கடுத்து இருக்கிறது ரோஸ் கலர் கலாக்காய். இது உயிர்வேலிக்காகத்தான் போட்டு வச்சுருக்குதுங்க. உயிர்வேலிக்கு தேவைப்படுறவங்க இந்த கலாக்காய் செடியும் வந்து எடுத்துக்கொண்டு போய் நட்டிக்கலாம். அருமையான உயிர்வேலி. இது வந்து சிற்றீச்சைங்க, சிற்றீச்சம்பழம். இதுவும் வந்து உயிர்வேலிக்காக. இது சும்மா ஒரு 4 அடி உயரத்துலேயே 4 அடி 5 அடி உயரத்துலேயே புதர் மாதிரி இருந்துக்குமுங்க. பூராமே முள் வரும். இதில் பழம் வரும். இந்த பழத்தை வந்து பறவைகள் விரும்பி சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்லாம். உயிர்வேலிக்கு இதை நட்டு விட்டாலுமே ஒரு 2 வருஷம் நட்டுட்டாலும் உள்ளே எதுவும் மாடு மாடெல்லாம் போத முடியாதுங்க. அந்தளவுக்கு கிச்சனை நல்லா வேலியாயிக்கு. இது வந்து அவகேடோங்க. அவகேடோ வந்து இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்குது. அது மலை பிரதேசங்களில் தான் விளைய அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் பிரேக் பண்ணி காட்டிடுவோம். எல்லா இடத்துலையும் விளைய வைக்க முடியுங்க. நம்ம இப்போதைக்கு உணவு காட்டில் ஒரு 2 மரம் 4 மரம் வச்சு வளர்ப்போம். அதுலேயே நம்மளுக்கு அனுபவம் கிடச்சிக்கு. அனுபவம் கிடச்சாச்சுன்னா அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் இல்லைங்க. லோக்கல்லையும் உற்பத்தி பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா தானே இருக்குதுங்க வெண்ணெய் மாதிரி. அதனால் வந்து
இதனுடைய மார்க்கெட் வந்து எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. இது வந்து அத்திங்க, நாட்டு அத்தி மரம். நாட்டு அத்தி மரம் எல்லா ஊர்களையும் எல்லா இடத்துலையும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு மரமுங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ரத்தம் சம்மந்தமான பிரச்சனை, ரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதுக்கு வந்து அருமையான மெடிசன் அத்திங்க. அத்தி மரம் கட்டாயமாக ஒவ்வொரு உணவு காட்டிலையுமே ஒரு 2 மரமாவது வேணுங்க. ஏன்னா குருவிகள், பறவைகள், மாடு, மனுஷன் எல்லாத்துக்குமே அது அருமையான இதாகும். வருஷத்தில் வந்து 5-6 வாட்டி காய்க்குமுங்க. ஏன் அது 5-6 வாட்டி காய்க்குதுன்னா அது அவ்வளோ தேவை இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் அது அவ்வளோ காய்க்குது. இது வந்து நாட்டு நெல்லிங்க. போன வருஷம் 2 வகையான நெல்லி போட்டிருந்தா, சிகப்பு பச்சைன்னு. இந்த வருஷம் பச்சை கலர் வெரைட்டி ஒன்று தான் போட்டிருக்குது. இது வந்து நம்ம திருமூர்த்தி மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நாட்டு நெல்லிக்காய் ரகமுங்க. இது வந்து சர்வ சுகந்தி. இது நம்ம தனி வீடியோவே போட்டிருந்தா இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்க. இதுவும் உணவு காட்டில் நட்டு வச்சுக்கலாம். பிரியாணி செய்யும்போது போட்டுக்கலாம். தக்காளி சாப்பாடு செய்யும்போது போட்டாலே பிரியாணி மாதிரி தான் இருக்குமுங்க. அப்புறம் டீ போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு இலை பிச்சு வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டாலே நல்லா ரத்தத்தை சுத்தம் பண்ணிடுமுங்க. இது நம்ம நீலம் மாம்பழம் போன வருஷம் போட்டதில் இருக்கிற செடிங்க. அப்புறம் நம்ம பவளமல்லி வீடியோ போட்டிருப்போம், அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்து இது பண்ணிக்கங்க. இந்த பக்கம் வந்து கருநொச்சி பதியம் போட்டிருக்குதுங்க. அன்றைக்கி வெட்டிட்டு வந்தோம்லங்க. இப்போ தான் எல்லாம் ஒன்று ஒன்றா தளவு வருது. அடுத்தது வந்து அறநெல்லி இருக்குதுங்க. அறநெல்லி பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இதோட பார்ட் 1 முடிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து பார்ட் 2 அடுத்த வீடியோவை போடுறோமுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அதுக்கு தனியாக வீடியோவை போட்டு பதில் சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.